வணக்கம் நண்பர்களே. பிக் பாஸ் சீசன் 8ல இந்த 7வது வீக்ல யார் எலிமினேட் ஆயிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, வர்ஷினி வெங்கட் அவங்க தான் எலிமினேட் ஆயிருக்காங்க. வர்ஷினி வெங்கட் 5வது வாரம் தான் பிக் பாஸ் ஹவுஸ்க்குள்ள என்ட்ரி குடுத்தாங்க. அந்த வீக்கே வந்து அவங்க ரொம்பவே வொர்ஸ்ட்டா வந்து கேம் ப்ளே பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாராலயும் விமர்சிக்கப்பட்டாரு. விஜய் சேதுபதியும் கேட்டப்ப நான் வந்து நெக்ஸ்ட் வீக் வந்து சரி பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறாப்புல சொன்னாங்க. இந்த இடத்துக்கு வரதுக்கு எவ்வளோ பேர் போட்டி போட்டுட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இந்த வாய்ப்பை நீங்க பயன்படுத்திக்கிறது இல்லையா அப்படின்னு சொல்லும்போது, ஒரு மாதிரி கண் கலங்கி இல்ல சார் நெக்ஸ்ட் வீக் வந்து நான் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்றேன். இருந்தாலும் இந்த வீக் நான் நல்லா தான் பண்ணேன். ஆனா அவங்களுக்கு ஏன் பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு தெரியல அப்படிங்கிறப்பல சொல்லியிருந்தாங்க. இப்போ வந்து பார்த்துட்டீங்கன்னா, அதுக்கப்புறம் அடுத்த வீக் வந்து அப்படியே இருந்தாங்க. நாமினேஷன் லிஸ்ட்ல இல்லாம இருந்து அதுக்கப்புறம் வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மாட்டுனாங்க. மாட்டி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ எலிமினேட் ஆயிட்டாங்க. ஓட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மியான ஓட்டு தான். பட் வந்து இந்த வீக்ல டபுள் எவிக்ஷன் இருக்கு, ட்ரிபிள் எவிக்ஷன் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஒருத்தர் 2 3 பேர்ல எலிமினேட் ஆவாங்க அப்படின்னு சொன்னாங்க. அந்த 3 பேருமே வந்து பார்த்துட்டீங்கன்னா, பெண்களா தான் இருப்பாங்க அப்படிங்கிறப்பலையும் சொல்லப்பட்டுச்சு. ஒண்ணு வந்து பார்த்துட்டீங்கன்னா, வர்ஷினி வெங்கட், தர்ஷிகா, அதுக்கப்புறம் சாச்சனா, ஆனந்தி அவங்களையும் சொல்லிட்டு இருந்தாங்க. பட் இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு கிடைச்ச தகவல் படி அவங்க வந்து சேவ்ல தான் இருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, எலிமினேட் ஆயிருக்கிறது வந்து பார்த்துட்டீங்கன்னா, வர்ஷினி வெங்கட் அவர்கள் தான். ஸோ வர்ஷினி வெங்கட் அதாவது புதுசா என்ட்ரி கொடுத்த எல்லாருமே ஒவ்வொருத்தரா வெளியே போயிட்டு இருக்காங்க. மஞ்சரியும், சிவாவும் மட்டும் தான் மீதி இருக்காங்க. அப்புறம் இன்னும் 2 பேர் இருக்காங்க. ரயன், ராணவும். அவங்க ஓரளவுக்கு கேம் ப்ளே பண்றாங்க. பட் வர்ஷினி வெங்கட் அவர்கள் ரொம்பவே எமோஷனலா வந்து எலிமினேட் ஆயிருக்காங்க. அவங்க வந்து நினைச்சிருப்பாங்க, நம்ம வந்து உள்ளுக்கு போறோம். கண்டிப்பா வந்து பிக் பாஸ் கேம அனலைஸ் பண்ணி தான் உள்ளுக்கு வந்திருக்கோம். யார் யாரெல்லாம் எப்படி கேம் ப்ளே பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சிருப்போம் அந்த 5 வாரத்துல. அப்படி இருக்கும்போது அதுக்கு தகுந்தாப்புல நம்ம கேம் விளையாடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்திருப்பாங்க. பட் போன வீக் வந்து பார்த்துட்டீங்கன்னா, புதுசா என்ட்ரி கொடுத்த ஒருத்தர் தான் வெளியேறியிருந்தாங்க, ரியா அவர்கள். அவங்க வெளியில போயிட்டு ரொம்பவே அழுது எமோஷனலா வீடியோ போட்டிருந்தாங்க. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, என்ன மாதிரி ஆள்லாம் உள்ளுக்கு போகக்கூடாதா? போனா சப்போர்ட் பண்ண மாட்டீங்களா? ஒருவேளை ஃபேம் இருக்கணுமா? இல்ல பிஆர் டீம் வச்சுக்கணுமா? அப்படின்லாம் சொல்லி வந்து சொன்னாங்க. பட் நான் அதெல்லாம் வச்சுக்கவே இல்ல. நான் போய் உள்ளுக்கு நானா தான் இருப்பேன். ஆனா சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி அவங்க நினைச்சாங்க. பட் வர்ஷினி வெங்கட் அதே நிலைமையில தான் இருக்காங்க. ஏன்னா ரியா சொன்னாப்லயே தான் இப்ப வர்ஷினி வெங்கட் வெளியே போனதுக்கப்புறம் அதான் சொல்ல போறாங்க. நானா தான் இருந்தேன். கேம் நல்லா தான் விளையாண்டேன். பட் என்னை எலிமினேட் பண்ணிட்டாங்க. என்ன பண்றதுன்னு தெரியல. ஒருவேளை ஃபேமா தான் இருக்கணுமோ அப்படிங்கிறாப்புல வந்து அவங்களும் வெளியே போய் ஃபீல் பண்ண தான் போறாங்க. பட் அதெல்லாம் எது எப்படியோ கேம் வந்து அவங்க 5வது வீக் பெருசா இல்ல, 6வது வீக்கும் இல்ல, 7வது வீக் வந்து பிரின்சிபலா இருந்தாங்க 6வது வீக்ல. 7வது வீக்ல வந்து பார்த்துட்டீங்கன்னா, அப்படிங்கிறப்ப அவங்களுக்கான ஓட் அப்படிங்கிறது ரொம்பவே குறைஞ்சிருச்சு. அவங்க வந்து உள்ளுக்கு இருந்து பிரயோஜனம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் வெளியே அனுப்பிட்டாங்க. ஸோ வர்ஷினி வெங்கட் அவர்கள் எலிமினேட் ஆனதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.